உங்களுக்கு வாரிசு வேணும் தானே என்ன கட்டிக்கிட்டீங்க? தாய் பாசம் கிடைக்க 10 வருஷம் காத்துட்டு இருந்தவளுக்கே இப்படி வக்காலத்து வாங்குறீங்க. இது உங்களுக்கே நல்லா இருக்கா? சரோஜா, இப்படி நாக்குல நெஞ்ச தடவிட்டு பேசுற. இப்ப என்ன, உங்களுக்கு சொத்து வேணும் அவ்வளவுதானே? இந்த சொத்தை பூரா எடுத்துக்கோங்க. அப்பா, எனக்கும் அம்மாக்கும் உங்க சொத்து மேல ஆசை இருந்ததே இல்ல. எங்களுக்கு உங்க அன்பு மட்டும் போதும்பா. மச்சான், ராசாத்தி சொல்றது எல்லாமே சத்தியமான வார்த்தை தான். சரஸ்வதி உங்ககிட்ட எதிர்பார்க்கறது உங்க அன்பு மட்டும்தான். ஆனா நீங்க சொன்னது மாதிரி சொத்தை 3 பங்கா பிரிச்சு வச்சிருங்க. ஏன்னா பொம்பளை பிள்ளை வச்சிருக்கால, 3 பங்காலாம் பிரிக்க முடியாது. இதான் என் முடிவு. ஏப்பா, இது உனக்கு கொஞ்சமாச்சும் நியாயமா இருக்கா? ஏய், மொத்த சொத்தும் எனக்கு தான் முழு உரிமையும் இருக்கு. மொத்த சொத்தும் மூத்த தாரம் எங்க அக்கா பொண்ணுங்களுக்கு தான்டா. நீ யாருடா குடிகார பயலு? டேய், யார பாத்துடா குடிகார பையன் சொல்ற? ஏப்பா சும்மா இருங்கப்பா. மச்சான், பேச வேண்டிய நீங்க இப்படி பேசாம இருந்தா எப்படி மச்சான்? அதான் பேச வேண்டியதெல்லாம் பேசியாச்சு. சபையில என் கௌரவம் மரியாதை எல்லாமே போச்சு. என் சொத்து பூராத்தையும் ராசப்பன் பேருக்கு எழுதி வச்சிடுறேன். நல்ல முடிவு எடுத்திருக்கீங்க, சந்தோஷம். வாங்க வாங்க போலாம். ஐயா, சொல்றேனே தப்பா நினைச்சுக்காதீங்க. பூரா சொத்தையும் ராசப்பனுக்கு எழுதி வச்சிட்டீங்களே, அப்போ மூத்த தாரத்து பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க பேர்ல எதையாச்சும் எழுதி வச்சிருக்கலாம்ல? இல்லண்ணே, இப்பதான் எங்களுக்கு மனசு நிம்மதியா இருக்கு. இவர் எங்க கூட இருந்தா மட்டும் போதும். சொத்துலாம் எங்களுக்கு வேண்டாம். இன்னைக்கு நான் எடுத்த முடிவு சரியில்லைதான். ஆனா சரஸ்வதிக்கும் ராசாத்திக்கும் நான் ஏதாவது செஞ்சே ஆகணும். நாளைக்கு எல்லாரையும் கோவில் மண்டபத்துக்கு வர சொல்லுங்க. அங்க நான் என் முடிவை சொல்றேன். என்னண்ணே நீங்க? என் மூத்த பொண்ண குழந்தை இல்லைன்றதுக்காக தத்து எடுத்தீங்க. இப்போ அவளுக்கு கூட ஒன்னும் இல்லாத மாதிரி இப்படி பண்ணிட்டீங்களே. வருத்தப்படாதம்மா. என் பேர்ல இருக்கிற 5 ஏக்கர் நிலத்தை என் பொண்ணு செல்விக்கு நான் எழுதி வைக்கிறேன். சுப்பே, என்ன இது? அழகர் சாமி, விடுப்பா. உன் பொண்டாட்டி நியாயத்தை தானே கேட்டா. நாளைக்கு காலையில சரஸ்வதிக்கும் ராசாத்திக்கும் என்னோட முடிவை சொல்றேன். சரிங்க ஐயா. இந்த ஊர்ல பரம்பரையா ஊர் மரியாதை எங்க குடும்பத்துக்கு தான் கிடைக்குதுன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். சொத்தை சரிபாதியா பிரிக்கிற விஷயத்துல என் முடிவை என் மகன் ராசப்பன் ஏத்துக்கல. அதனால நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். தர்மகத்தா, நான் எழுதின பத்திரத்தை எல்லாருக்கும் கேட்கிற மாதிரி படிச்சு காட்டுங்க. அதாவது சண்முக சுந்தரம் ஐயா தான் சுய நினைவோடு எழுதி வச்ச இந்த பத்திரத்துல சொல்லப்பட்ட விவரம் என்னன்னா, நம்ம சண்முக சுந்தரம் ஐயா ஆசி முழுவதும் அவரோட 2வது சம்சாரம் சரோஜாவோட மகன் ராசப்பா பேர்ல எழுதி வச்சிருக்காரு. அதே மாதிரி இந்த கோவில் திருவிழாவையும் அதுக்கு முன்னாடி நடக்கிற பரிவட்ட மரியாதையையும் இந்த ஊர் மரியாதையையும் ஐயாவோட மூத்த தாரம் சரஸ்வதி அம்மாவோட மக ராசாத்திக்கு தான் கொடுக்கணும்ன்றதையும் ஐயா எழுதி வச்சிருக்காரு. யோ, நல்லா இருக்கியா உன் நியாயம்? இது உனக்கே அநியாயமா தெரியல? சொத்து யார் பேர்ல இருக்கோ அவங்களுக்கு தான் முழு உரிமையும் இருக்கு. அது மட்டும் இல்ல, உனக்கு இருக்கிற ஒரே மூத்த ஆண் வாரிசு என் தங்கச்சி புருஷன் ராசப்பன் தான். நியாயமா பார்த்தா உன் ஆஸ்தி அந்தஸ்து எல்லாத்துக்கும் முதல் உரிமை அவருக்கு தான் இருக்கு. அது தெரியாம போயும் ஊர் மரியாதைய ஒரு பொண்ணுக்கு எழுதி வைக்கிற. அத நாங்க ஏத்துக்கணுமா? ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்க, உனக்கு கொல்லி வைக்க போறவனே அவன்தான். மருதமுத்து, உங்க அத்தை எங்க மச்சான் கட்டிக்கிட்டதுக்கு காரணமே என் தங்கச்சி தான். அத மனசுல வச்சுட்டு பேசு. என்ன தர்மகத்தா, எடுத்து சொல்லுங்க. இத பாருங்க, ராசாத்திய எல்லாம் இந்த ஊர்ல குல தெய்வமா தான் பாக்குறாங்க. அதனாலதான் சொத்து பூராத்தையும் ராசப்பன் பேர்ல எழுதி வச்சுட்டு ஊர் மரியாதைய மட்டும் ராசாத்திக்கு கொடுத்துருக்காங்க. யோ, ஊரை கூட்டி அசிங்கப்படுத்துறதுக்காயா என்ன வர சொன்ன? எதிர்த்து பேசினா மரியாதை இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனா என்ன பேச வைக்கிறீங்க? ஆஸ்திய கொடுத்துட்டு மரியாதைய புடுங்கறது எப்படி இருக்கு தெரியுமா? பாம்புக்கு பல்ல புடுங்கின மாதிரி இருக்கியா? யோ, அப்புறம் இந்த ஊர்ல எந்த பயிலும் என்ன மதிக்க மாட்டான்யா. ராசப்பா, நிறுத்துடா. சண்முக சுந்தரம் உங்க அப்பா மட்டும் இல்ல, இந்த ஊருக்கே தலைவர். அவர் வார்த்தையை மதிச்சு நடந்துக்க. அதுக்காக அவர் என்ன பண்ணாலும் கண்டுக்காம இருக்க முடியுமா? என் மனசுல என்ன பட்டுதோ அதை தான் நான் எழுதி இருக்கேன். அத சந்தோஷமா ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ராசப்பா, அவரை குத்தம் சொல்லாதப்பா. நான் அவருக்கு 2ஆம் தரமா வாக்குப்பட்டு போனல, அதுதான் நான் செஞ்ச பாவம். இந்த ஊர்ல நம்ம மான மரியாதையோட இருக்கிறது இவருக்கு பிடிக்கலப்பா.
ஏங்க எனக்கு யாரும் மரியாதை கொடுக்க வேண்டாம். என் மகன் ராசப்பாவை பழி வாங்காதீங்க. அவனுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதையை கொஞ்சம் கொடுங்க. சரோஜா, நான் உனக்கு எந்த விதத்துல குறை வச்சேன்? சரஸ்வதியையும் உன்னையும் என் 2 கண்ணா தான் பாக்குறேன். இத பாரு, தங்கத்தோட வைரம் வசதி தான். ஆனா அதுக்குன்னு வைரத்தை தனியா தலையில மாட்டிக்க முடியாது. அதே மாதிரி தான் நீங்க 2 பேரும் எனக்கு தங்கமும் வைரமும் மாதிரி.